அபி இன்டர்லாக் பைக் திருச்சி. வணக்கம் மக்களே, இன்ஜினியர் அபிலேஷ். இன்னைக்கு நம்ம காம்பவுண்ட் வால் பற்றி பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் வாலோட டோட்டல் ரன்னிங் ஃபீட்டு மொத்தம் 154 அடி வருது. இந்த சைட்டில் பெல்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி அடுத்து பில்லருக்கு ஷட்டரிங் ஒர்க் நடக்குது. காலம் பாக்ஸ் செட் பண்ணி கான்கிரீட் போட்டாங்க. நம்ம அன்னைக்கே பிரிக்ஸ் அன்லோடிங் பண்ணியாச்சு. மொத்தம் 3 சைட் தான் காம்பவுண்ட் வால் வருது. இந்த சைட்டில் லாரி உள்ளே போக முடியல. ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணி நிற்கிது. உள்ளே போனால் லாரி சேத்துல மாட்டிக்கும். அதனால கல் ஒரு ஓரமாக ஒன் சைடாக அன்லோடிங் பண்ணியாச்சு. பில்லர் கான்கிரீட் போட்ட அடுத்த நாளே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 10 அடிக்கு ஒரு பில்லர் போட்டிருக்காங்க. இது கஸ்டமர் நமக்கு கேட்கல, இன்ஜினியர் டைரெக்டாக நமக்கு கால் பண்ணி கேட்ட ப்ராஜெக்ட். அதனால பில்லர் ஒர்க்கு எல்லாமே இன்ஜினியரே போட்டாரு. நம்ம கல் இறக்கி காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக கட்டி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண 3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னன்னா, கல் பக்கத்தில் இறக்க முடியல. அதனால 2 நாளில் முடிகிற வேலை 3 நாள் ஆகிடுச்சு. பெரிய லாரி வரத்துக்கும் பாதை இல்லை. அதனால சின்ன லாரி வச்சு 2 ட்ரிப் அடிச்சிருக்கோம். இது டே 1 ஒர்க். ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக ஹேஷ் பண்ணியிருக்காங்க. 3 சைடு மொத்தம் காம்பவுண்ட் வால் வருது. ஃப்ரண்ட்ல கேட்டுக்கு 15 அடி கேப் விட்டுருக்கோம். அடுத்து டே 2 ஒர்க். 5 அடி ஹைட்டு மொத்தம். 2 நாளில் 5 அடி மேக்ஸிமம் செவரி எழுப்பியாச்சு. 3ஆவது நாள் பாயிண்டிங் ஒர்க் பண்ணாங்க. மழை வேற பெஞ்சுது, தண்ணி நின்றுச்சு. அதனால பிரிக்கு தூரத்துல இருந்து கொண்டு வந்து அதை பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. 2 நாளில் முடிக்க வேண்டிய வேலை 1 டே டிலே ஆயிடுச்சு. இந்த 154 அடி ரன்னிங் ஃபீட்டு 5 அடி ஹைட்டு காம்பவுண்ட் வாலுக்கு மொத்தம் 1750 6 இன்ச் இன்டர்லாக் பிரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி காம்பவுண்ட் வால் பண்ணணும்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.